திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய ஈசனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம பங்குனி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு சிலர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, இந்த மாசம் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒரு சிலருக்கு அந்த விதிகள் நல்லா இருக்கு, பொருந்துது. ஒரு சிலருக்கு அது பொருந்துறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய தசாபுத்தி. ரெண்டாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப சூரியன் சனி சேர்க்கை, சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் ராகு சேர்க்கை, செவ்வாய் புதன் சேர்க்கை, இது போல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா அந்த மாதம் அந்த பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப பொதுவா பாருங்க, சூரியனும் சனியும் சேர்ந்தோம்னா தந்தைக்கு ஆகாது, தந்தையும் அவனும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அதே போல பாருங்க, இதே ஆண் ஜாதகமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பூர்வீக சொத்துக்களை பிரச்சனையாகும், பித்ரு தோஷங்களை சொல்லுவோம். இதே பெண் ஜாதகமா இருந்தா அப்பாவும் பொண்ணும் ரொம்ப உறவு முறையில இருப்பாங்க, பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஆனா பொதுவா சூரியனும் சனியும் சேர்க்கை அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள நல்ல பேர் கிடைக்காது, ஊருக்குள்ள பெயரும் புகழும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதே போல ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாலும் கூட பிற்காலத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான யோகத்தையும் தன் மூலமாக, அதாவது நேர்மையாக இருந்து சம்பாரிச்சு பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சூரியன் சனி சேர்க்க கொடுக்கும். அதே போல சூரியனும் சுக்கிரனும் சேர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆடம்பர வாழ்க்கை, கலைத்துறையில இன்ட்ரெஸ்டா இருக்கிறது, துணி சம்பந்தப்பட்ட துறைகள்ல பாத்துட்டீங்கன்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கிறது. சூரியன் அப்படின்னாலே வளர்ச்சி தான். சுக்கிரன் அப்படிங்கிறது ஆடம்பரம், இது சார்ந்த சுகதுக்கங்கள், சந்தோஷங்கள், அதிகமா சந்தோஷத்தை சுக்கிரன் கொடுப்பாரு. இப்ப அந்த சுக்கிரன் உச்சமா இருக்கு 11ஆம் தேதி வரைக்கும். 11ஆம் தேதிக்கு மேல மேசத்துக்கு போயிடும். அப்போ இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை அப்படிங்கிறது நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தீங்கனாலும் சரி அது சார்ந்த ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இதுலயே பாருங்க, சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு விதிகள் உண்டு. உங்க ஜாதத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா இது பண பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. தொழில்ல நியாயம் நேர்மையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல தொழில் ரீதியாக பொறுமையா இருந்தாலும் பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பணப்புழக்கம் உள்ள ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த ஜாதகத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதே போல தொழில நல்ல பொறுமையாகவும், தொழில லேட்டா ஆனாலும் பரவாயில்ல, நேர்த்தியா நல்ல ப்ராடக்ட் கொடுக்கறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா, ஏன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைக்கும் உழைப்புக்கும் பெயர் போனவர். அப்போ சுக்கிரனோட அது சேரும் பொழுது அந்த தொழிலாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, உண்மைத்தன்மை கொண்டவராக இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்புமே உண்டு. அடுத்தது செவ்வாய் ராகு சேர்க்கை. செவ்வாய் ராகு சேர்க்கை ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அது மாங்கல்ய தோஷம். ஆண் ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு அடிபடுறது, ஆபரேஷன் பண்றது, ஆக்சிடென்ட் ஆகுறது, துர்மரணங்கள் நடக்கிறது குடும்பத்துல, இது போல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா இருந்திருக்கும். அப்போ செவ்வாய் ராகு ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா அவங்க குடும்பத்துல கொஞ்சம் பித்ருதோஷங்களோட சேர்ந்து பங்காளி உறவுகள் மூலமாக பரம்பரை தோஷமாக இது உருவெடுக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் செவ்வாய் சேர்க்கையும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க. புதனும் செவ்வாய் உங்க ஜாதத்துல சேர்ந்திருக்கு அப்படின்னா பினான்சியல் லெவல்ல நல்ல லெவல்ல இருப்பாங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை கரெக்டா மேனேஜ்மெண்ட் கொண்டு போறதாக இருந்தாலும் சரி, எதுலையுமே கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சு அதை அதனுடைய லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த தொழிலுக்கு போனாலும் சிறிய காலகட்டங்களிலேயே உயர் பதவிக்கு வரக்கூடியவர்கள். அதுவும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்புன்னு சொல்றோம். தன்னுடைய படிப்பாலையும் தன்னுடைய அறிவாலையும் சீக்கிரமா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை பினான்சியல் லெவல்ல வீடு, மனை, சொத்து, சுகங்கள் இது எல்லாத்துலயுமே பாத்துட்டீங்கன்னா பெரிய லெவல்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இது உங்க ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா இந்த மாசம் இந்த சேர்க்கை சேரும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும். தசாபுத்தி நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றதை விட இனிமே நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ ஒரு ஜாதகத்துல கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது மாத பலன்கள்ல ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நாம முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசி அதிபதி உச்சம் 11ஆம் தேதி வரைக்கும், அதற்கப்புறம் 12ஆம் தேதிக்கு வந்துடுவார். பணம் சார்ந்த விஷயங்கள், லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் ஒரு 11ஆம் தேதிக்கு முன்னாடியே முடிவெடுத்துக் கொள்வது என்பது நல்லது. ஏன்னா ஒரு 6ஆம் அதிபதியும் ஆகிறனால கொஞ்சம் கடனும் ஏற்படும், கொஞ்சம் நோயும் வரும். சோ அதற்கு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா தேவைகளுக்கும் பணம் வந்துரும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 10ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் அனைத்து கிரகங்களுமே கூட்டுச்சேர்க்கை. 10, 11 கண்டிப்பாக கிரகம் இருக்கணும், முன்னாது இருக்கணும். சோ உங்களுக்கு பாருங்க எல்லா கிரகங்களுமே அங்கதான் இருக்கு. அப்ப ரிஷபத்துக்கு நன்மைகள் பெருகக்கூடிய மாதம் அப்படிங்கிறது இந்த மாதம். சோ 10ல் யார் இருக்காருன்னா ராகு இருக்காரு. தொழில் பத்தின நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி, தொழில் ரீதியாக வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி.
அப்போ ஒருவேளை தொழிலே இல்லாம இருந்தீங்கன்னா தொழில கொடுத்துரும். தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இந்த ராகுக்கு ஒரு கெட்ட குணம் என்ன, நல்லா இருக்கிறது நல்லா இல்லாம பண்றதும், நல்லா இல்லாம இருந்தால் நல்லா பண்றதும் அப்படிங்கிறது இந்த ராகுனுடைய ஒரு கெட்ட குணம். அது அப்படியே மீடியமா கொண்டு போக தெரியாது அவருக்கு. சோ வந்து உங்களுக்கு தொழில் நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் தொழில வளர்ச்சி கொடுத்துரும். பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கேயே இருக்காரு 2 மற்றும் 5ஆம் அதிபதி. சோ குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலே கவனமா இருக்கணும். பட் இவர்கள் மூலமாகவும், இவர்கள் ஜாதக அமைப்புகள் மூலமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக உண்டு. சோ புதனை பொறுத்த வரைக்கும் பேசியே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நிச்சயமாக உண்டு. ஆனா ராகு அங்க இருக்கிறதுனால ஜாதக ராகு நல்லா இருந்துட்டாலும் தசாபதி நல்லா இருந்தாலும் நீங்க பேசினீங்கன்னா கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. அதுக்கு உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பாருங்க, 11ஆம் வீட்டுல 3 கிரகங்கள் சுக்கிரன், சூரியன், சனி. சனி 9ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுல இருக்கார். தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். என்னங்க எங்களுக்கு மாசம் மாசம் ஒரு வருஷமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஒரு நல்லது நடந்த மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு. சோ என்ன அப்படின்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாதக ரீதியா சின்ன சின்ன தோஷங்களும் சாபங்களும் இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டா வரும். பட் இருப்பினும் வாக்கிய முறையாக இருந்தாலும் திருக்கணித முறையாக இருந்தாலும் சனி பகவான் இந்த மாதத்திலிருந்து 11க்கு வந்துட்டார், லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்ப கண்டிப்பா லாபத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது விதி உண்டு. என்னதான் தசாபதிகள் சரியில்லை அப்படின்னாலும் உங்களுடைய தேவைகளுக்கு உண்டான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு இந்த பிறவியில என்ன வாங்கி உங்களுக்கு உங்களுடைய சுகத்துக்கங்களை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கோ அந்த விஷயத்தை எல்லாமே நிச்சயமாக சனி கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 11ங்கிறது அபிலாசைகள், நிறைவேறாத ஆசைகள், தீராத ஆசைகள் எத்தனை இருந்தாலும் 11ஆம் இடம். நம்ம வந்து சாப்பாடு வந்து 3 நேரம் சாப்பிடுறோம், தொண்டைக்குழி வரைக்கும் சாப்பிடுறோம் அப்படின்னா நிறுத்திடுவோம். ஆனா ஆசைகளும் கனவுகளும் பணங்களும் நகை சொத்து இதுக்கெல்லாம் எத்தனை இருந்தாலும் நமக்கு பத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம். அப்ப அந்த சனி வரும்பொழுது தேவைக்கு மீறி வரப்போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜாதக பலமா இருந்ததுன்னா இன்னும் மீண்டும் நான் சொல்வதை விட இனிமே நல்லா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமா உண்டு. சோ 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ராசிக்கு 4ஆம் அதிபதி 11ல இருக்கிறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இப்ப அதனுடைய எண்ணங்கள் வர்றது, இதை வாங்கலாமா வேணாமா, ஏதோ ஒண்ணு பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே வர்றது, இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. எப்படி வந்து இந்த பண வரவு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்துலேருந்தே கொஞ்சம் உடைக்கப்படும். உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புமே உண்டு. ரிஷபம் ஜொலிச்சுட்டு தான் இருக்கு. வாக்கிய முறை திருக்கணித முறையாக இருந்தாலும் இந்த மாதத்திலிருந்துமே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா டோட்டலா சனி இந்த மாதத்துல இருந்து மேல இன்றி. ஏன்னா உங்க ராசிக்கு 2ல குரு 8 கூடயே 2ஆம் வீட்டுல இருக்கார். விபரீத ராசி. இத்தனை நாள் வக்கரத்துல இருந்து பணம் வந்து வரவை வந்து தடுத்துட்டு ஒரு பணம் சார்ந்த விஷயத்துல, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல, குடும்பம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப மனக்கவலையும் வேதனையிலே கொடுத்துட்டு இருந்த குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. இப்ப வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் இருந்து பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயம், குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். அதே போல 8ஆம் அதிபதியே 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு, பெரும் பணம், பெரும் பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதத்துல இருந்து இருக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சுக்கிரன் உச்சமாக இருக்கிற வரைக்கும் ஸ்பீடா உங்களுடைய வேலைகளை பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தது 11 12க்கு வந்துட்டாருன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்க ராசிக்குள்ள வந்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகணும். லக்ன ரீதியாக சுக்கிரன் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்றவராக இருந்தால் இங்க வரும்பொழுதும் யோகத்தை கொடுக்கும். லக்ன ரீதியாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவராக சுக்கிரன் இருந்தால் இங்க இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எதாக இருந்தாலும் ஒரு 11ஆம் தேதிக்கு முன்னாடியே அதை சரி செய்து கொள்வது என்பது நல்லது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ரிஷபம் எழுந்து நடப்பீங்க, மீண்டும் உச்சத்துக்கு வருவீங்க. ரொம்ப அறிவுள்ள ராசி, அன்புள்ள ராசி, பாசமுள்ள ராசி, விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி, குழந்தைத்தன்மை வாய்ந்த ராசி, இப்படி எல்லா ஒரு முகம் அவங்க கிட்ட இருந்தாலும் இன்னொரு முகமாக கிருஷ்ணரே இப்போ கிருஷ்ணர் அந்த இடத்துல ரோகிணி இருக்கே, அப்போ ரிஷபமே வந்து உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அம்சம், பெருமாளுடைய அம்சம் தானே. அப்ப கிருஷ்ணர் ஒரு மாயாவியாக எப்படி பின்னாடி இருந்து எல்லா விஷயங்களும் செயல்படுத்தினாரோ அந்த குணமும் உண்டு ரிஷபத்துக்கு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. நேரம் வரும் வரை காத்திருக்கிறதே ரிஷபத்துக்கு உண்டான ஒரு நல்ல இப்போ நாம இந்த மாசம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்துருக்கோம். இதெல்லாம் உங்க தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும். அதே போல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்க ராசியில உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுடைய வீடியோஸை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. முழுக்க முழுக்க என்னதான் கிரகங்களுடைய தன்மைகள் இருந்தாலும் கூட தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப எந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு உங்க ஜாதகத்துக்கு உண்டான தெய்வ வழிபாடுகள் நீங்க செய்யும் பொழுது எத்தனை கிரகங்களுடைய தாக்கங்கள் இருந்தாலும் அதனுடைய
பாதிப்பு கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது, பாதிப்பு வராம இருக்காது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பாதிப்பு குறையும் அப்படிங்கிறது மட்டும்தான் அமைப்புண்டு. அதே போல எத்தனை யோகங்கள், எத்தனை விஷயங்கள், பாதகங்கள், எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் யோகத்தையும் கொடுக்கும், பாதகத்தையும் கொடுக்கும், நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். அப்போ நாம ஒரு விஷயத்த நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தலையிடாம இருக்கிறதுக்கு இந்த தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, குருமார்களுடைய வழிபாடுகள் எல்லாமே நம்மளுக்கு எப்பொழுதுமே துணை இருந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழிகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்திகள் ரீதியாக சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.